ஹாய் गाइस வெல்கம் டு டிடி ஃபேமிலி vlog. நீங்க என்ன vlog பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம அம்மாவோட ஸ்பெஷல் டே. வாங்க என்ன ஸ்பெஷல் டே நம்ம அம்மா டே கேப்போம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸா இன்னைக்கு LLR போட போறேன். இது இப்பத்து கனவு கிடையாது, கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸா நான் வந்து LLR போட்டு எனக்கு லைசென்ஸ் எடுக்கணும்னு ஆசை. பட் நான் 2 வீலருக்கு மட்டும் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் ஆனங்காட்டிக்கு கார் பிளஸ் ரெண்டுமே சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கறனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கு உண்டான டைம் எனக்கு இப்பதான் வந்திருக்கு. துடிலூர் RTO தான் நம்ம போய் லைசென்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அது ப்ராசஸா LLR போட போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம துடிலுக்கு ஆடியோக்கு வந்தாச்சு. ஆடியோக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஆதி மாடல் டிரைவிங் ஸ்கூல் இருக்கு. அங்கதான் நம்ம LLR போட போறோம். எங்க அம்மாக்கு செம நர்வஸா இருக்காங்க கைஸ், என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நானும் LLR காப்பிலாம் பார்த்தது கிடையாது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து LLR போடுறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு அப்படியே எனக்கு என்ன 10th 12th எக்ஸாம் எழுத போனா எப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரி பயமா இருக்கு. உள்ள போனாதான் எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியும். பாக்கலாம் கைஸ், உள்ள போயிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எது யாரா அவன்? கைஸ் LLR போட வந்துட்டா. இந்த டிரைவிங் ஸ்கூல் தான் நம்ம போட வந்திருக்கோம், ஆதி டிரைவிங். வாங்க கைஸ் உள்ள அவங்க LLR போடாம போய் பார்க்கலாம். கைஸ் வந்தாச்சு, அமௌண்ட் பே பண்ணியாச்சு. LLR வந்து நமக்கு ஆன்லைன்லயே கிடைச்சிருச்சு. பாருங்க LLR போட்டாச்சு. 6 months வேலிடிட்டி. நமக்கு பாத்தீங்கன்னா 50 கிளாஸ் இருக்கு. 50 கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து கார் வந்து நம்ம இங்க கத்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ள நல்லா நம்ம கம்ப்ளீட்டா ஓட்டி பழகிக்கணும். 2 வீலர் வந்து நம்ம தான் ஓட்டி பழகிக்கணும். 8 நம்ம தான் போட்டு பழகிக்கணும். ஸோ நாளையில இருந்து நான் கார் ஓட்ட போறேன் அண்ட் வந்து 8 போட்டு பழக போறேன். கைஸ் இந்த கைஸ் எங்க அம்மா ஓட்டி பழக போறாங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோங்கிறத அடுத்த vlogல பார்க்கலாம். கைஸ் அம்மா சொல்லியிருப்பாங்க எல்லாரும் காப்பி வாங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்து நம்ம பாட்டி கிடைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு vlog போட்டிருப்போம். அங்கே வந்து பாட்டிக்கு வந்து நெக் பேண்டு, ஃபோன் கவரு, அப்புறம் சார்ஜர் வாங்கிப்போம். பாட்டி எங்ககிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம பாட்டி கடைக்கு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு எங்கே போகிறேன்னு சொல்கிறேன் கைஸ். பாய் கைஸ். நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் கண்ணி விளாண்டோம். சரி இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நெக் பேண்டை எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருந்துச்சா, நம்ம லக்ஷ்மி மில்ல இருக்க நம்ம லூலு மால் தான் வந்திருக்கோம். எப்பவுமே அடிக்கடி இங்க வருவோம். சரி வந்து ஓசியில ஏசி காத்து வாங்கிட்டு போக வந்திருக்கோம் கைஸ். உள்ள போயிட்டு உங்களுக்கு நான் பிளேசஸ் காமிக்கிறேன், கிரிக்கெட் பேட் காமிக்கிறேன், ஷெட்டில் பேட் காமிக்கிறேன் கைஸ். வாங்க உள்ள போலாம். சாப்பிட்டு வந்தோம், சாப்பிட்டு டயர்டா இருக்கு உட்காந்தாச்சு. அங்க பாருங்க சாப்பிட்டு வந்து நான் டயர்டா இருக்குன்னு உட்காந்துருக்கேன். எங்க எவ்வளவு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? போதும் வாங்க வா விளையாண்டு டயர்டா இருப்பீங்க. ஜூஸ் குடிக்கிறியா? சரி குடிங்க குடிச்சுன்னா உள்ள போலாம். உள்ள போய் கொஞ்ச நேரம் போய் ஏசி காத்து வாங்கலாம். உள்ள ரொம்ப வெக்கையா இருக்குல்ல, திருப்பி இங்க வந்து விளையாடணுமா? அது அப்புறம் ஓகே கைஸ், பசங்களை உள்ள லூலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஏசி காத்தெல்லாம் வாங்கிட்டு உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க. லூலு மாலுக்குள்ள வந்தாச்சு. நம்ம பேக போட்டு டேக் எல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. கேமரா போன் அதெல்லாம் கையில இருந்துங்காட்டி பிரச்சனை இல்லை, விளாக் எடுக்கிறோம். இன்னும் இதுக்குள்ளேயே கடந்திருக்கும். லூலு மாலுக்குள்ள விளாக் எடுத்துக்க முடியாது கைஸ். பேக போட்டு கசங்கி போச்சு பாருங்க. அவ்வளவு கசங்கல, ஆனா போட்டு நசுக்கிட்டாங்க. வாங்க கைஸ் அப்படியே பாத்துட்டே போவோம். இங்க என்ன ஷாம்பு இருக்கு, கோல்கேட் பேஸ்ட் இருக்கு, ஏதோ ரெக்ஸான் எல்லாம் வச்சிருக்காங்க. கைஸ் நம்ம இந்த டூத் பேஸ்ட் செக்ஷன்லாம் முடிச்சாச்சு. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இங்க உட்காந்து இருக்கிறது பார்த்தா என்னமோ இங்க கார்ல உட்காந்து வர மாதிரியா இருக்கு கைஸ். அப்படியே சாயந்தரம் பொத்து விழுந்துருவானா. பிளேயிங் ஏரியா போறோம் கைஸ். இப்ப நம்ம ஏன்னா என்னோட செக்ஷனே கூட்டு போவான், டேரக்டா இங்க கூட்டிட்டு வந்து அங்கேயே போய் பார்க்கலாம். சாப்பிடுறீங்கல்ல, சரி வா அங்க போலாம். அதெல்லாம் வேண்டாமா? எனக்கு வேணும். சரி ஓ செக்ஷன் எது? நான் வந்தா இங்க வாங்குறது கீ வாங்குவேன், முந்திரி வாங்குவேன். ரெண்டு தான் வேணும். இங்க அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கமா? மத்தபடி இங்க எதுவுமே நான் வாங்க மாட்டேன். எனக்கு கீ மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு லூலு மால் டிஷ்யூ பேப்பர் அப்படி பேசுற ரேட் வீட்டுக்கு பிடிக்காது. நீ உங்களுக்கு வேண்டியதான் வந்த சில்லுன்னு இருக்கு. எனக்கு இந்த ட்ராலி, உனக்கு இங்க வந்தா ட்ராலி தள்ளணும். அதான் இவனுக்கு சின்ன ட்ராலி, இவனுக்கு பெரிய ட்ராலி. வாங்குறமோ இல்ல ட்ராலி மட்டும் 2. ஆமா. ஓகே கைஸ், இங்க பாத்தீங்கன்னா முந்திரி, ஆயில், டீ தூள் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். மற்றபடி இதுல பெருசா பாத்துட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஆஃபர் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க மெயினா வந்து முந்திரி, கீ இது மட்டும் தான் வாங்குது. லூலு மால் அவங்களோட பிராண்ட்ல வச்சிருக்காங்க. சன்ஃபிளவர் ஆயில் வச்சிருக்காங்க, சப்பாத்தி வச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்க பிராண்ட் என்ன இருக்கோ எல்லாமே கம்மி பண்ணி தராங்க ரைஸ். என்னென்ன இது லூலோடதா? லூலுவோடது இல்ல, லூலோ நட்ஸ்.
லூலு கேஷ்யூ நட்ஸ். கைஸ் நம்ம வந்து நடத்தி க்ரௌடே இல்ல. நம்ம என்ன வாங்க போறோம்னா பாரிஸ் சுகர் 300 ரூபாய் 239 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அப்படி பேசுறேன் உன்னால தூக்க முடியாதுல, அப்புறம் ஏன் கீழே போட்டுறாத? 5 kg பாத்தீங்கன்னா 239. 5 kg இங்க வந்தா கண்டிப்பா இது வாங்குவேன். பாரிஸ் சுகர் பாரிஸ் சுகர் இங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ்ல இருக்கு, அப்புறம் மஞ்ச் சாக்கோ பில்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மெயினா பாத்துட்டீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுற ஐட்டம்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. என் பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆனா நான் இது எதுவுமே வாங்கி சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்க guys. சாக்லேட் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, ஜாம் ஐட்டம்ஸ் இருக்கு. இவ்வளவு சாக்லேட் பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஆனா எங்க அம்மா என் ஹெல்த் கேர் பண்றதுக்காக சாக்லேட்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கும் இங்க வந்து பார்த்தா ஏதாவது ஒன்னாச்சு கிடைக்குமோன்னு நினைக்கிறேன். ஒண்ணு கிடைக்கும் guys. ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு நல்லா கிடைக்கும், ஒத்த கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் சாக்லேட் அதிகமா சாப்பிடாதீங்க கைஸ். மீடியம், வருஷத்துக்கு ஒரு 3 சாக்லேட் சாப்பிடுங்க. எங்க வீட்ல அப்படிதான் கைஸ். இங்க பாருங்க, பாருங்க கிட்கேட், 5 ஸ்டார், ஸ்னிக்கர்ஸ், இங்க bubble இல்ல guys. எல்லா Diamond விதமான bubble. சாக்லேட் வெரைட்டிஸுமே இங்க இருக்கு. இங்க டைமண்ட் பபிள் இல்ல. டைரி மில்க் பப்ளி ஃப்ரண்ட்ல இருக்கும். அது எவ்வளவு 300 ரூபாய். எல்லாமே இருக்கு. குட்டி இல்லையே. கிடையாது, எல்லாமே இருக்கு. எல்லா சாக்லேட்ஸ் அதே மாதிரி இங்க வந்து லயன் டேட்ஸ்ல வச்சிருக்காங்க. சிஸ்டம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இதுல குட்டி 50 rupees பேக் வந்துச்சு. இப்பலாம் இதெல்லாம் பெருசா இருக்கு. 50 rupees பேக்கே வரதில்ல கைஸ். இப்பலாம் சாக்கோ ஃபில்ஸ், மிராண்டா, பெப்சி, ஆல் ஐட்டம்ஸ் இங்க வந்தா கிடைக்காத ஐட்டம் எது கிடையாது, எல்லாமே இருக்கு. ஆனா பப்ளி மட்டும் இங்க இல்ல, பெருசா இருக்கு. இருக்கு சின்ன மில்கி மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கு பாகி. வாங்க ஓலாம் கைஸ். டீ கிடைச்சிருச்சு, வாங்க போ. ஆமா, கீது இதுதான் வாங்கினேன். இந்த டப்பால தான் நான் பூஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். பூஸ்டா அரோமா பாத்தீங்கன்னா எவ்வளோ 500 ml 349. 500 இல்ல. ஆமா 500. 500 ml. மில்கி மிஸ்ட் Milky Mist அது ghee. 349. ரெண்டுமே ஈவனா தான் இருக்கு, ஒரே ரேட் தான். இது என்னது? இது வந்து டாட்டாவா? இதுதான் சப்பாத்தி மாவு, செக்கி ஆட்டா. இல்ல நம்ம வாங்குனது அதுங்க. அந்த பொம்மை படம் போட்டுருக்குமே பொம்மை. மிஸ்பரி. அது பார்க்க போனா something தானே வருது. அதுக்கு இது 1/2 kg, அது 1 லிட்டர், அதே எடுத்துக்கலாமே. சரி அதே எடுத்துக்கலாம். கைஸ் நம்ம அரோமா பார்த்தோம். அதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆச்சி வந்து 1 லிட்டரே வந்து 625 தான் வருது. அது 350 வருது 1/2 லிட்டர். அதனால நம்ம இதே எடுத்துக்கலாம். கம்மியா இருக்குங்கிறத விட இது பிராண்ட் நல்லா தான் இருக்கும். இது என்ன பிராண்ட்? ஆச்சி நம்ம இப்பதான் வாங்குறோமா? ஏற்கனவே வாங்கியிருக்கேன். நான் யூஸ் சின்ன வயசுல வாங்கிருக்கோமா இல்ல இப்ப வாங்கிருக்கீங்களா? இப்பதான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணாத பிராண்டே இல்ல. கைஸ் நமக்கு இப்ப என்ன தேவையோ அது மட்டும், இப்போ தேவையான பொருள் மட்டும் எடுத்திருக்கோம். சுகர், கீ, முந்திரி இது மட்டும் எடுத்திருக்கோம். அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். மேற்கொண்டு எதாவது வாங்கினா அப்ப அதை பொதுமையா வாங்கிக்கலாம். இப்போ வாங்க அப்படியே நம்ம லூலு அப்படியே லைட்டா சுத்தி பார்க்கலாம். கைஸ் நம்ம பேக் டு ஸ்கூல் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இங்க பேக்ஸ் வச்சிருந்தாங்க, இப்போ பேக்ஸ் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து கலர் பென்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க போய் ஆஃபர்ல போட்டிருக்கதை வாங்கலாம். என்ன இது ஸ்டேஷனரி 7 பீஸ் செட் இருக்கு. அது வந்து 400 ரூபாய் 279 ரூபாய்க்கு தராங்க. அதே ஒரு ஃபேப்ரிக் கேஸ்டில் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அது வந்து இந்த ஆயில் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆயில் பேஸ்ட் வச்சு கலர் பண்றது அது நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான பென்சிலு, பேனா, அவ்வளவுதான். ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் போட்டுருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் திறந்தா கூட எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு போயிருவேன். ஆனா நான் ஸ்கூல் திறக்க மாட்டாங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறாங்க. பாக்ஸ், புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. பென்னு இருக்கீங்களா? சாணக்கு ஏத்த மாதிரியே இருக்கு பாக்ஸ். நம்ம வெளியே வாங்க எவ்வளவு சொல்லுவாங்க? 150 சொல்லுவாங்களாமா? 200 வரும். ஓ இப்ப வந்து லூலு மால் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு உண்டான புக்ஸ் இருக்கு, பாக்ஸ், பென்சில் ஐட்டம்ஸ், எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணா வந்து பாத்துட்டு போங்க. நாங்க லூலு மால் எதுக்கு வரமோ இல்லையோ, மெயினா வந்து என் பையனுக்கு டாய் செக்ஷன் பார்க்கணும், கிரிக்கெட் பேட் மெயினா பார்க்கணும். அதுக்கு வேண்டிய நாங்க லூலு மால் வருது. அதுக்கு வேண்டியதான் இங்க வருவான். மந்த்லி ஒன்ஸ் நம்ம எப்படியாவது அடம் முடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துருவோம். இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து பாக்குற போர் அடிக்கலையடா, பார்த்ததே வச்சிருக்காங்களா காரு? உன்னோட செக்ஷன், உன்னோட டாய்ஸ் பாருங்க गाइस. பொம்மை எவ்வளவுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு 10,000 சொல்லுவாங்க. அவன சொல்லி இந்த பொம்மை அழகா இருக்குல்ல? ஆமா, என் பாப்பா மாதிரியே இருக்கு. பார்பீஸ் என்னென்னமோ இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பேரே தெரியல. நாங்க விளையாடும் போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இந்த கார்ல ஸ்மோக் வராது. இதுல வந்து சாக்கப்சர் இருக்கு, இதுல சாக்கப்சர் இருக்கு. ஆனா இல்லன்னா ஸ்மோக் வரும். இங்க வரு அந்த இது கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மோக் வரும். தண்ணி ஊத்தினா ஸ்மோக் வரும். இந்த கிரிக்கெட் பேட்டுக்கு போலாமா? கிரிக்கெட் பேட் வா, அது அங்கதான் இருக்கும் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நிறைய வாங்க, பேர் அடுத்து வந்து மரபேட்டுக்கு subscribe பண்ணாம போலாம். பாக்குறீங்க guys. fiber ஆ இல்ல plastic ஆனே தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் வந்து பெட்டரா வீடியோஸ் போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும். எனக்கு வரும் guys, please subscribe. அம்மா பேசாம எனக்கு இந்த காரை வாங்கி கொடுத்துருங்க. பெட்ரோல் செலவு இல்ல, டீசல் செலவு இல்ல, சிஎன்ஜி செலவு கூட இல்ல. அப்படியே சார்ஜ் மட்டும் போட்டா போதும், அப்படியே ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்துடலாம் இதுலயே நானு. வீட்டுக்கே வந்துருவியா? அதோட பிரைஸ் மட்டும் எவ்வளவுன்னு பாரு. எவ்வளோ? ஜஸ்ட் 17,400. நம்மள கழுத்தை பிடிச்சு தள்ள போறாங்க பாத்துக்க. ஹெல்மெட் பார்த்தா அப்ப எனக்கு ஒரு மைண்ட் ஞாபகம் வந்துச்சு. இப்பதான் எங்க அம்மா எல்லாரும் போட்டிருக்காங்க. எங்க அம்மாக்கு அப்படியே இந்த பிங்க் கலர் ஹெல்மெட் வாங்கி கொடுக்கலான்னு இருக்காங்க. இது என்ன கம்பெனின்னு தெரியல. வெகாவா? வேகா. நான் வீக்கெண்ட் சொல்லியிருப்பேன் சிம்பாவை குளிக்க வைக்கிற வீடியோல ஆர்டர் பார்த்து 4 kg டம்பிள்ஸ் எடுக்கலாம். ஐயோ வெயிட்டா இருக்கு, முடியல இதுக்கே அப்படின்றோம். அப்ப இங்க பாருங்க 7.5 kg ஆமா. இது இந்த ரேட் எல்லாம் போடல கைஸ். இதுல ரேட் போட 7.5 ரேட் எல்லாம் போடல. அதான் அடி 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 அவன் அடி சரி விளையாட்டு மிஸ் பண்ண கூடாது பாப்பா. பிரைஸ் மட்டும் பாத்து சொல்ல. 5220. நான் காட்டுறேன் பாருங்க. 8,499 ஒன்லி. கேவலமா எதுவுமே இல்லாம ஓட்டலாமே இது எப்படி? இந்த அமௌண்ட் இருந்தா நான் வந்து ஒரு மாசம் மல்லிகை ஜாமான் வாங்கி வீட்டு செலவை ஓட்டிடுவேன். 3 kg வாங்கிக்கலாம். இப்படிதான் ஓட்டணும். இல்ல இது ஹேண்ட் பார் இல்ல, இந்த ஹேண்ட் பார்ல இது ஓட்ட. சரி வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னமா இப்படி பண்றீங்க? அடுத்து பாத்துட்டீங்கன்னா நேரா இருக்கிறது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ். கைஸ் இந்த கண்ணு பார்த்ததே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. 3 years முன்னாடி எங்க அம்மா என் பர்த்டேக்கு இதே மாதிரி தான் கிஃப்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா இதோட பெருசு நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதுல பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டா கோட் மட்டும் ஆயிருக்கும். இது எல்லாமே நல்லா சுடும் கைஸ். உங்களுக்கு நான் எப்பயாச்சும் என் பர்த்டே உங்களுக்கு நான் அந்த கண்ணு காமிக்கிறேன் கைஸ். என்னென்ன இங்க சுத்தி பார்க்க நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரே நாள்ல வந்து இங்க சுத்தி பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னா அதான் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் விழா கண்டிப்பான்னு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ எங்க அம்மா எங்க போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாத்திர செக்ஷனுக்கு போயிட்டாங்க. எனக்கு பயமாவே இருக்கு பாத்திரம் எழுதுருவாங்களோன்னு. எல்லாம் வாங்கியிருப்போம், அதனால எங்க அம்மா வாங்கி வச்சுப்பாங்க ஷோகேஸ்ல. வேற வழி வாங்கிதானே அவளும். கேவலமா இருக்கு. என்னமா பண்ற? பிளாஸ்டிக் ஐட்டம் பாத்திர செக்ஷனுக்கு வந்துட்டியா? அவளையா நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வாங்கி ஷோகேஸ் இப்படி வச்சிருவீங்க, எடுக்கவும் மாட்டீங்க. என்ன அப்படி பேசுற? அதுக்கு யூஸும் பண்ண மாட்டீங்க. எல்லாம் கேக்குற பத்தியா? அதான் தாங்க முடியல என்னால. ஒன்னா டேட்டுக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். நீங்க பண்ற கொடுமைக்கு ஒன்னா டேட் வரதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆயிருக்கு. குக்கர் வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல. பண்ண அதுக்கு வாங்கவே இங்க எதுவுமே வாங்க தேவையில்ல. வாங்குறமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்ததுக்காக ஒன்ஸ் நமக்கு பாக்கணும். அது பார்த்தது கையில நீ பாக்குறதா போவேன். ஆனா நல்லா இருக்குல்ல, ரேட் கம்மியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். இதை வாங்கி போய் வச்சா என்னடா பண்றது? சாணக்கு ஒரு புட்டி. அது என்ன புட்டி? அது வாட்டர் பாட்டில். புட்டி இல்ல வாட்டர் பாட்டில். அவன சொல்லு ஓகே गाइस, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. சும்மா ஏசி காத்து வந்து வாங்கலான்னு வந்த பாவத்துக்கு எனக்கு 2000 செலவு வச்சாங்க. இவனே நான் பாட்டுக்கு வீட்ல இருந்தேன். எங்க அம்மா 2000 கிலோ வாங்கினதே இல்ல. வந்தாங்கன்னா 5000 10,000 தான் கைஸ். இன்னைக்கு என் தங்கச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டா, இன்னும் 2000 வாங்கி கேட்டுதானே சொன்னாங்க என்கிட்ட வந்து. வாயத்தோட சாக்லேட் சாப்பிட்டு இருக்கேன். டோனட் வாங்கி கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன்னு அடம் பண்ணி டோனட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே गाइस, இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் ஈவினிங். அது என்னங்கிறது ஈவினிங். சர்ப்ரைஸ் நீங்க எங்கேயோ வேற மார்க்கெட் தான போறேன்னு சொன்னீங்க. மார்க்கெட்டா? இதுக்கு மேல நீ எங்க போய் மார்க்கெட் போறதே? எல்லாம் முடிஞ்சது எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணியாச்சுல. சர்ப்ரைஸ் அது ஈவினிங் சொல்றேன். ஓகே गाइस, நான் ஈவினிங் சொல்றேன். பை गाइस, நம்ம வெளிய கிளம்ப ரெடி ஆயிருச்சு. நம்ம என்ன இடத்துக்கு போறோம்னே தெரியல. எங்க அம்மா சர்ப்ரைஸ்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சர்ப்ரைஸ் இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி பிக்கப் பண்ணுன்னு சொல்றாங்க. நானும் கெஸ் பண்ணி பார்த்தேன் எந்த இடத்துக்கு போறாங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல गाइस. அது என்ன இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அங்க போய் கண்டிப்பா பண்றேன். பை. கேவலமா இருக்கு. ஹாய் गाइस, நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் गाइस. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. பிராட்வே சினிமாஸ் வந்திருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பிராட்வே சினிமாலாம் சூப்பரா இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். இந்த பிராட்வே சினிமா ஐமேக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா மாமன் எங்க அம்மா சர்ப்ரைஸாவே எனக்கு காலையில புக் பண்ணிட்டாங்க गाइस. எனக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு. என் தங்கச்சில உட்காந்து அழுதுட்டு இருக்காது. தியேட்டருக்குள்ள வந்ததே இல்ல அப்படின்னு அழுதுட்டு இருக்கு गाइस. அவன் மூஞ்சி பரியில சோகமா இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா சர்ப்ரைஸா கூட்டு வந்துட்டாங்க. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இந்த தியேட்டர்ல நாங்க வந்ததே இல்ல गाइस. இந்த ஸ்கிரீன்ல நான் இப்பதான் பாக்குறேன். இப்போ நம்ம அடுத்து எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா டெக்கத்லான். இன்னும் படத்துக்கு இன்னும் ஷோக்கு டைம் இருக்கு. அதனால எங்க அம்மா வாடா டெக்கத்லான் போய் பாட்டெல்லாம் சொன்னாங்க. அங்கதான் கிரிக்கெட் பேட் இருக்கு, வாலிபால் இருக்கு, ஷட்டில் பேட் இருக்கு. வாங்க உங்களை டெக்கத்லான் மட்டும் கண்டி பண்றேன். பாய். என்னென்ன போலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம டெக்கத்லான் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்து டெக்கத்லான். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஸ்கிரீன் எவ்வளவு பெருசு வச்சுக்கிறாங்க. செம்ம பெருசா இருக்கு.
அருமை அருமை. செம ஜாலியா இருக்கு guys. வாங்க புள்ள கட்டப்பல முட்டாப்பல ஆமா டக்குனு போலாம். வந்தாச்சு அங்கதான் கிடக்கறானே. வந்தாச்சு. அப்படியே பாரு சைடுல பாரு நிறைய பேக் கடை இருக்கு பாரு. பொம்மை இருக்கு, சாக்லேட், கப்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. பிடிக்கும் இது. வா எது சூப்பரா இருக்கு. யாரா அவன்? சூப்பரா இருக்கா? செமையா இருக்கு. ஒரு ஆள் வந்தா விளையாடுவோம். கன்ஃபார்மா விளையாடுவேன். நிறுத்துக்கலாம்டா. சரி உள்ள போய் என்ன பண்ண போற? உள்ள போனா பாக்ஸிங் லெவல்ஸ் தான் எடுப்பேன். அப்படி எடுத்து சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் ஓட்டுவேன். என்னென்ன சொல்றான் பாரு. ஓட்டலாம், ஓட்ட விடுவாங்க. கரெக்டா வந்து உனக்கு 15 மினிட்ஸ் டைம் சரியா? என்னமா இப்படி 15 மினிட்ஸ் என்ன பண்றீங்க? பார்க்கணும் அதை பாத்துரு. நம்ம 6:45 50க்கு அங்க போனா தான் நம்ம உள்ள போக முடியும். 7:05க்கு போனோம் சரியா? சரி ஓகே. ஓகே गाइस உள்ள வந்தாச்சு. வாங்க போலாம். யாரு? குத்து. 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 புள்ள கட்டப்பல முட்டாப்பல ஜஸ்ட் 299 गाइस இது. வித் கார் கூட தராங்க. 299 தானா? 299 ஒரு பேட் தான். ஒரு பேட். ஆமா. பிகினருக்கு. சைக்கிள் அங்க இருக்கு. 290 அதான். அவனோட சைக்கிள் எடுத்துக்கலாமா? மெயினான இது அங்க இருக்கு. சைக்கிள் வா போலாம். அது எடுத்துக்கோ. ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான எல்லா ஐட்டமும் இங்க கிடைக்கும். गाइस எனக்கு பிடிச்ச செக்ஷன் சைக்கிள்ஸ்லாம் வந்துருச்சு. வாங்க ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டலாம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து இதுக்குதான். சாதா எப்படா சைக்கிள் சைக்கிள் எடுப்போம் ஓட்டுவோன்னு. गाइस அங்க பாத்தீங்களா என் தங்கச்சி எத்தனை சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருக்கானே. ஓட்டு இன்னும் இத்தனை எங்க ஓட்டாத முதல்ல ஓட்டு. எது யாரா அவன்? இல்ல 3rd ஸ்டாண்டர்ட் போயாச்சு. இன்னும் வந்து வீல் வச்சு ஓட்டிருங்கிற. வீட்ல இவ்வளவு பெரிய சைக்கிள் இருக்கு அதை ஓட்ட மாட்டேன். சூப்பரா சைக்கிள் ஓட்டுறக்கே. ஓட்டு. காய்ஸ் இங்க வந்த உடனே பையன் ரொம்ப குறும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சைக்கிள் எடுத்து ஸ்கேட்டிங் பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு இருக்கான். அவன் இங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல குதிச்சிட்டு இருக்கான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டிஷர்ட்ல இருந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நீலாம்பூர்ல இருந்தது. இப்போ அங்க இருந்து இங்க பிராட்வேஸ்ல இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இங்க வச்சிருக்காங்க. இப்போ வாங்க இன்னும் என்னென்ன இருக்குங்கிறது அப்படியே பார்க்கலாம். நம்ம பட் ஸ்போர்ட்ஸ் ஷூ நிறைய இருக்கு गाइस. ஸ்போர்ட்ஸ் ஷூ நிறைய இருக்கு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அதே மாதிரி லேடிஸ்க்கு ஷூ இங்க இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கு. அருமை. ஓகே गाइस இங்க ஷூ செக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். சரி ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம நீ மேல போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு அங்க போய் என்னங்கிறது பார்க்கலாம் गाइस. வாங்க தியேட்டருக்கு போலாம். ஆமா. ஓகே गाइस இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. நிறைய என்னென்னமோ கடைகள்லாம் இருக்கு. எல்லாம் பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. பட் நமக்கு பார்க்கற டைம் இல்ல. ஷோ டைம் ஆச்சு. ஆனா நம்ம அங்க மேல போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் गाइस. இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்ல. டைம் பத்தாது பார்க்கணும்னா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவசரப்படாது. புள்ள கட்டப்பல முட்டாப்பல தவறு வரக்கா ஜாலியா பாடி புடிச்சு. இப்ப கரெக்டா கால் தூக்கிரு இந்த இடத்துல. தூக்கி வச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. பேசுமா பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸலேட்டர்ல வந்திருக்காங்க. பாட்டி வர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் பிடிவாதம் பிடிச்சு சரி வா பாட்டி எக்ஸலேட்டர் எதுவும் ஆகாது வா பாட்டி கூட்டு போயிட்டோம். எங்க அம்மா வந்து புக் மை ஷோல தான் டிக்கெட் புக் பண்ணிருந்தாங்க. வாங்க போய் கேட்கலாங்க. என்ன இது? மார்னிங்கே புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாது. தெரியும் இப்போ வந்தா தெரிய காமிச்சாங்க. கைசிங் வந்து ரூல்ஸா சிட்டா இருக்கு. பேக் எல்லாத்த பேக்கையும் செக் பண்றாங்க. நம்ம ஐமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு. உள்ள போயிட்டு படம் பார்த்துட்டு படம் எப்படி உங்களை ரிவ்யூ சொல்றேன். பாய். என்னென்ன பாரு. கைஸ் உள்ள என்னென்ன வந்தாச்சு. சொல்றான் பார்க்க பாருங்க. மாளிகை மாதிரி இருக்கு கைஸ் உள்ள. ஓகே கைஸ் நம்மளோட தியேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் 3 எலைட். இத கைஸ் இத ஸ்கிரீன் 3 நம்ம இங்க படம் பார்க்க போறோம். நான் உள்ள போய் படம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ எப்படின்னு சொல்றேன். பாய்.
கைஸ் நம்ம ஒரு வழியா ஸ்க்ரீன் 3 கண்டுபிடிச்சு வந்தாச்சு. நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா B11 இருந்து B15 வரைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நீங்க அம்மாவாக போறீங்க. இங்கிருந்து கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. ஜாஸ்தியா வெயிட் தூக்க விடாதீங்க. ப்ராப்பரா எல்லா செக்கப்புக்கும் வந்துருங்க. ரெகுலரா வந்துருங்க. என்ன பெத்தாரே உள்ள என்ன பண்றீங்க? உள்ள தனியா இருக்க பயமா இருக்கா? கவலைப்படாத, வாழ்க்கை முழுக்க துணையா இந்த மாமா இருப்பேன். நீ அம்மான்னு கூப்பிடறதுக்கு முன்னாடி மாமானு தான் முதல்ல கூப்பிடணும். உன் கழுத்துக்கு செயின், இடுப்புக்கு அருணா கவரு, கைக்கு காப்பு, காலுக்கு கொலுசு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன். நீங்க நானும் தீபாவளி பொங்கலுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சும்மா கலக்குவோம். மாமா மாதிரியே பேசணும், மாமா மாதிரியே சிரிக்கணும், மாமா மாதிரியே நடக்கணும். இதெல்லாம் எதுக்கு உன்ட்ட சொல்றேன்னு பாக்குறியா? நீ என் மருமக மட்டும் இல்லடா, என் அப்ப. ஹாய் கைஸ், நம்ம படம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு. படம் சூப்பரா கைஸ். சென்டிமெண்ட் எங்க அம்மாக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சு. அதே மாதிரி தியேட்டரும் சூப்பரா இருக்கு. சூரியன்ல செம்மையா அடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி பையன் இருப்பான், அவங்களும் சூப்பரா அடிச்சிருக்காங்க கைஸ். இந்த படம் வந்து ஃபேமிலி வந்து பாக்குற படம் கைஸ். சூப்பரா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தூக்கமும் வந்துச்சு கைஸ். நம்ம வீட்டுக்கு போலாம் இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.